ரீசெண்டா டாடா மோட்டார்ஸ் 670 rupeesக்கு வந்துச்சு. ஆல் டைம் ஹைல இருந்து பாக்குறப்ப கிட்டத்தட்ட 50% ஃபால்னு சொல்லலாம். இந்த வீடியோல இந்த ஸ்டாக்ல என்னதான் பிரச்சனை, இது ஃபியூச்சர்ல சரியாகிடுமா, இப்போ நான் கரண்டா இந்த ஸ்டாக்ல ஆவரேஜ் டவுன் பண்றேன்னா, ஸ்டாக்கை செல் பண்ணிட்டேன்னா இல்ல அப்படியே இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேனா அப்படிங்கறத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் டிப்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். நம்ம கேமரா ப்ரோ நம்ம கூட இல்லாததுனால இன்னைக்கு ஃபுல் எடிட் இந்த வீடியோ வருது. அடுத்த வீடியோல இருந்து ஆன் கேம்ல வந்துடுவேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபாலுக்கான ரீசன்ஸ் என்னலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் ஆஃப்டர் டிவிஆர் மர்ஜர்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஆர்பிட்ராஜ் இருந்துச்சு டாடா மோட்டார் டிவிஆருக்கும் டாடா மோட்டாருக்கும் வாங்கினாங்க, அவங்க எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போறாங்க. இது ஒரு டெம்பரரி ப்ராப்ளமா பர்மனன்ட் ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி டெம்பரரி ப்ராப்ளம் தான். இதை பத்தி நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை. அடுத்த செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டியோட பிராடர் மார்க்கெட் ஃபால். மொத்த மார்க்கெட்டும் விழும்போது டாடா மோட்டார்ஸ் மட்டும் நம்ம மேலே போனோம்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால டாடா மோட்டார்ஸுமே டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இதுவுமே ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் தான். மூணாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரைவல் ஆஃப் ட்ரம்ப்னு சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ப்ராப்ளம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தான் இந்த ட்ரம்போட டாரிஃப்ஸ் எல்லாமே பெருசா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏங்கிறத போக போக அப்படியே பார்க்கலாம். நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேஎல்ஆர் ஜாகுவார் லேண்ட் ரோவரோட ரெடியூஸ்டு டிமாண்ட் தான். இப்போ கரண்ட் டைம்ல அமெரிக்கால மேபி ரிசெஷன் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியர் கிளம்பிருக்கு. ஸோ அந்த காரணத்தினால ஜேஎல்ஆரோட டிமாண்டுமே குறைஞ்சிருக்கு. ஏன்னா ரிசெஷன் டைம்ல பெருசாக இந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் கார்ஸ் எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால அங்க இருக்கிற டிமாண்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா அமைஞ்சிருக்கு. அஞ்சாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் குவார்டரோட ரிசல்ட்ஸ் சாட்டிஸ்ஃபையிங்கா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 113 crores அவங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பார்க்க போனா Q3யோட Q4ல அதிகமான சேல்ஸ் தான் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா லாஸ்ட் இயர் இருந்த Q4 ரிசல்ட்ஸோட இந்த இயர்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பென்சஸ்மே ரொம்பவே டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதனால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல பார்த்தோம்னா லாஸ்ட் டைமோட இந்த 10 பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இது இந்த கம்பெனியோட ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இது டெம்பரரி காரணமா பர்மனன்ட் ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரரி தான். ஏன்னா இந்த ரிசல்ட் எல்லாமே ஒன் டைம் நல்லா இருக்கும், ஒன் டைம் நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுவுமே மாறிடும். ஆறாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி அரைவல் ஆஃப் டெஸ்லா தான். இது ஒரு பர்மனன்ட் ப்ராப்ளமா டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கும். லாங் டேர்ம்ல டெஸ்லா ஒரு காம்படிட்டரா மாறிடுவாங்க. பட் இதுல டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜுமே இருக்கு. அது என்ன அப்படிங்கறத போக போக சொல்யூஷன்ஸ் பார்ட்ல பார்க்கலாம். ஏழாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்ஐயோட செல் ஆஃப் தான். ரீசன்ட் டைம்ஸ்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸா மாறினது பயங்கரமா எல்லா ஸ்டாக்ஸுமே கீழே இறக்கிச்சு. அது டாடா மோட்டார்ஸ்க்கும் விதிவிலக்கு இல்லை. கிட்டத்தட்ட 20% இருந்த எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் இப்போ 18% இறங்கிருச்சு. இதை டிஐஐ அப்சர்வ் பண்ணாங்களான்னு பார்த்தோம்னா நோ, அதுக்கு பதிலாக பப்ளிக் கிட்ட தான் அது அப்சர்வ் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஐ விற்கிறதுனாலே ஸ்டாக் பிரைஸ் டைரக்டா கீழே விடுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இது வரைக்கும் 7 காரணங்கள் சொல்லியிருக்கேன். அந்த 7 காரணங்கள்ல ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் பர்மனன்ட் ப்ராப்ளமா இருக்கு. ஈவன் ட்ரம்போட அரைவல் கூட நம்ம டெம்பரரியா தான் எடுத்துக்கணும். ரீசன் என்னன்னா, ட்ரம்போட பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டாரிஃப்ஸ் எல்லாமே கூட மாறலாம். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன பர்மனண்டா போக போகுது அப்படின்னா, டெஸ்லாவோட அரைவல் இந்தியாவுக்கு வர்றது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு லாங் டைம் காம்படிட்டரா மாறிடுவாங்க அப்படிங்கிறது தான். இதை பத்தி நம்ம இன்னும் டிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. டாடா டெஸ்லா பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இவி மார்க்கெட்ல ஆல்ரெடி அதிகமான காம்படிஷன் இருக்கு. இதுல ஹை அண்ட் மார்க்கெட்டை தான் டெஸ்லா மெயினா டார்கெட் பண்றாங்க. மினிமம் 25 லட்சத்துல 30 லட்சத்துக்கு தான் டெஸ்லாவோட ஒரு காரே இருக்கும். ஸோ இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸ்க்கு இவங்க டைரக்ட் காம்படிட்டரா வரமாட்டாங்க, ஹை எண்ட்ல மட்டும் தான் காம்படிட்டரா இருப்பாங்க. பட் இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜாவே போயிடுது. ஏன்னா இவங்க இதே டெஸ்லாவுக்கு காம்பனன்ட் சப்ளை பண்றாங்க. ஸோ டெஸ்லாவோட ப்ராஃபிட் ஏறிச்சு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு வகையில ப்ராஃபிட் ஏற தான் போகுது. அட் த சேம் டைம் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஒரு ரூல் தான், விச் இஸ் ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எக்ஸிஸ்டிங் இந்தியன் பிளேயர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் அந்த பிசினஸ் தொடங்க முடியும், டைரக்டா ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல டெஸ்லாவுக்கு காம்பனன்ட் சப்ளை பண்ற டாடா பேசிக்கா டெஸ்லாவோட ஆட்டோ டிரைவிங் மெத்தட்ஸ் எல்லாம் டாடா புரிஞ்சுக்கிட்டு டாட்டாவோடைய கார்ஸ்லயுமே அதை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். கிட்டத்தட்ட 15 to 20 lakhsக்குள்ள தான் மோஸ்ட் ஆஃப் த கார் செல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் ஹை அண்ட் மார்க்கெட்ல எல்லா டிமாண்டும் போயிடுச்சு. டெஸ்லாக்கு தான் ஃபுல் கோர் டிமாண்ட் இருக்குன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சைனா கிட்ட செர்ரி அப்படிங்கிற ஒரு கார் கூட டாட்டாவுக்கு ஜேவி இருக்கு. இதை தவிர இன்னும் நிறைய ஜேவிஸ் வச்சிருக்காங்க. இந்த ஜேவி மூலமா இவங்களும் ஒரு காரை டைரக்டா இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணலாம். அங்க ஒரு நல்ல காம்படிஷன் உருவாகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாட்டாவுக்கு டெஸ்லா வரதுனால
ஒரு பக்கம் காம்படிஷன் வந்துச்சுன்னா சைனாலேருந்து ஒரு இம்போர்ட்டட் கார்ஸை வச்சு அதை மேனேஜ் பண்ணலாம். லோ அண்ட் கார்ஸில் காம்படிஷனே இல்லை. அட் த சேம் டைம் டெஸ்லா கூடவே பார்ட்னர்ஷிப் வச்சு டெஸ்லாவோட ப்ராஃபிட்லையும் ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி டெஸ்லா கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டு டெக்னாலஜியை நம்ம இந்தியன் கார்ஸ்லையுமே போடலாம். ஸோ டாடா ஒரு ஸ்டெப் அதிகமாக டெக்னாலஜியில் போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இதை எல்லாத்தோடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கற்றுக்கிற இதே டெக்னாலஜியை JLRல இவங்க புகுத்தினாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஜாகுவார் லேண்ட் ரோவரில் இதே டெஸ்லா மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜாகுவாருக்கு இருக்கிற பேரை ஒன்றும் தான் அதிகப்படுத்தும். டெஸ்லாக்கு இருக்கிற அதே ஃபேமே ஜாகுவார்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டு சேம் காரை இங்கே இம்போர்ட் பண்ணலாம். ஒரு யூரோப்பியன் கார் மாதிரி தெரியும், பட் ஸ்டில் அதுவுமே டாடா காருங்கிறப்ப அதுவும் டாட்டாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் போய் முடியுது. ஸோ இங்கே இருக்கிற ஒரே ஒரு பர்மனன்ட் ப்ராப்ளமுமே ஒரு லாங் டேர்மில் அட்வான்டேஜாக தான் போய் முடியுது. இதை செட்டில் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அது வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தாலும் லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ நான் இந்த டைமில் இந்த ஸ்டாக்கை ஆவரேஜ் டவுன் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிற எல்லா டிப்ஸ்லையுமே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் இருக்கேன். இதை தவிர நீங்கள் இந்த ஸ்டாக்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட முடிவு. நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுடைய முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் பண்ணிடுங்க. பட் இந்த டாடா மோட்டார்ஸை பற்றின ஒரு ஃபுல் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்டாக்கை நான் டேரெக்டாக வாங்கலாமா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதில் நான் டாடா மோட்டார்ஸோட ஃபண்டமெண்டல்ஸை கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹேவ் அ கிரேட் டே. விக்னேஷ்.